51 பேர் இறந்துருக்காங்க. 160க்கு மேல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. விஜய் போய் நேர்ல பார்த்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போய் நேர்ல பார்த்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் போய் நேர்ல பார்த்திருக்காரு. சோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏன் நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இத பத்தி நம்ம பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாவே ஆனதுனால கண்டிப்பா என்னோட சைடுல இருந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க அப்படின்னு தெரியல. சோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மெயினான அந்த அவேர்னஸ் சொல்லிடுறேன். ஆல்கஹால்ல மனுஷங்களால கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆல்கஹால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் தான். அதாவது எத்தனால். அதை தாண்டி இருக்கிற மத்த எல்லா ஆல்கஹாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கிளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது விதமான ஆசிட்ஸ் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ட்ரிங்க் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல போறது இல்ல. அப்படி சொன்னாலும் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பிளஸ் போதை தேடி போறது அப்படின்றது மனுஷங்க மட்டும் பண்றதே கிடையாது. சில அனிமல்ஸும் இது மாதிரி பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு டால்பின் வந்து பஃபர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ்ஷை வந்து சும்மா மென்னுட்டு துப்பிரும். ஏன் அப்படின்னா அப்படி மெல்றப்போ அந்த பஃபர் ஃபிஷ் வந்து ஒரு டாக்ஸின்ஸை வெளியிடும். அந்த டாக்ஸின் வந்து கொல்லக்கூடியது தான் டால்பினை. இருந்தாலும் லைட்டா வந்து அதுக்கு போதை கொடுக்கும். அதனால முழுசா அதை கொல்லாம லைட்டா மென்னுட்டு மட்டும் துப்பிடும் டால்பின். சோ இது நேச்சர். இது தடுக்க முடியுமா? இது சரியா தப்பா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விவாதம். சோ அதுக்குள்ள நான் போறது இல்லை. ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சோ அந்த கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் உங்கள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இவங்க என்ன போருக்கு போய் இறந்தாங்களா? இல்ல மக்களுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணி இறந்தாங்களா? இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அட்டென்ஷன்? இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய உதவித்தொகை கொடுக்குறாங்க? இது எங்களோட வரி பணம். எங்களோட வரி பணத்தை தூக்கி எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். வரி பணம் அப்படின்றது நாம மட்டும் கட்டிருக்க மாட்டோம். பிறந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கட்டியிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க கட்டியிருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க கட்டியிருப்பாங்க. இன்னொன்னு கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது, திருடுறது, ரேப் பண்றது இதெல்லாம் எப்படி தப்போ அதே மாதிரிதான் கள்ளசாராயம் வைக்கிறதும் தப்பு. நாட்டுல ரொம்ப அதிகமா எது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளசாராயம் வைக்கிறது மட்டும் தான் அதிகமா நடக்குது. இந்த திருட்டு அதெல்லாம் நடக்குது. பட் இதை கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப கம்மியாவே நடக்குது. ஏன்? கவர்மெண்ட் வந்து இந்த திருட்டுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் ரேப்புக்கும் எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான சட்டத்தையோ தீவிரமான தண்டனையோ கொடுத்துருக்குதோ அதே மாதிரி இந்த கள்ளசாராயத்துக்கும் கொடுத்திருந்தா இத்தனை பேர் வந்து இறந்திருப்பாங்களா? கவர்மெண்டோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த இறந்து போனவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கண்டிப்பா நம்ம அரசியல் பேசவே முடியாது, பேசவும் கூடாது. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஒரு அலட்சியத்தினால. அப்படி கவர்மெண்டோட ஒரு அலட்சியத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டனால கண்டிப்பா இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இப்போ இறந்து போனது ஒரு பெண்ணா இருந்தா அவங்க வீட்டுல இருக்க அந்த ஆண் வந்து ஒரு தனிநபரா மாறி இருப்பாரு, ஒரு சிங்கிள் ஃபாதரா மாறி இருப்பாரு. இல்ல இறந்து போனது ஒரு ஆணா இருந்தா அவங்க வீட்டுல அந்த மதர் அந்த வைஃப் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மதரா ஆயிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு சிங்கிளா ஒரு சில்ட்ரன்ஸ் வளர்க்கறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அவங்களோட ஃபியூச்சரே இப்ப வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு கேள்விக்குறியால தானே இருக்கு. சோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆக போகுது. சோ அதுல வந்து நம்ம அரசியல் பண்றதுன்றது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க கவர்மெண்டோட ஒரு ஃபால்ட் தான். நீங்க கோவப்பட்டு கேள்வி கேட்கறதுலாம் சரிதான். பட் அது யாரை நோக்கி கேட்கறீங்கன்றதுதான் மேட்ரு. நம்ம ஊர்ல நிறைய நாள விக்டிம்ஸ் மேலதான் நம்ம வந்து கேள்வி கேட்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தா பொண்ணு மேலதான் நம்ம கேள்வி கேட்போம். அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது. பிரெடேட்டர் மேல நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை எப்பவுமே. இங்க பிரெடேட்டர்ன்றது நான் யாரா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் அப்புறமா அந்த கள்ள சாராயம் காய்ச்சினா பாத்தீங்களா அவன். ஏன்னா அவன் தெரிஞ்சதான் அந்த மெத்தனால்ன்ற ஒரு விஷயத்த அந்த சாராயத்துல கலந்து மக்களுக்கு கொடுத்துருக்கான். சோ எப்பவுமே உங்களோட கேள்வி வந்து விக்டிம்ஸை நோக்கி இருக்க கூடாது, பிரெடேட்டர்ஸை நோக்கி தான் இருக்கணும். மெத்தனால் கலந்தா இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சு கள்ள சாராயத்துல மெத்தனால கலந்து கொடுத்த அந்த வியாபாரியை தான் நம்ம பிடிச்சி கேள்வி கேட்கணும். அவனுக்கு எதிரான சட்டங்கள் அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி கள்ள சாராயம்ன்றது இனிமேல் வந்து ரொம்ப அதிகமா தடுக்கப்படணும். இதுக்கான சட்டங்கள் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம வந்து கோவப்பட்டு கேட்கணுமே தவிர இந்த மாதிரி இறந்து போனவங்களை வந்து நம்ம கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நீங்க இவங்களை திட்டா எல்லாம் சரியா போயிருமா? சட்டங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு வேலை கோவப்படுறீங்களா, இதே ஒரு வேலை இத்தனை பேர் வந்து ஒரு வேலை டாஸ்மார்க்ல வித்த ஒரு சரக்குல வந்து இறந்து போயிருந்தாங்கன்னா அப்ப நீங்க யார் மேல கோவப்பட்டிருப்பீங்க? கவர்மெண்ட் மேல தான் கோவப்பட்டிருப்பீங்க. இப்பயும் நீங்க கவர்மெண்ட் மேல தான் கோவப்படணும். ஏன்னா கவர்மெண்ட் தெரியாம யாராலையும் இங்க கள்ளசாராயம் எல்லாம் விற்க முடியாது. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம சைட்ல இருந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், நீங்க சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து கரெக்டா நடக்குதா அப்படின்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் அந்த காலத்துல இல்ல, நம்ம கையில போன் இருக்கு, எல்லாமே நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒன்று வாங்கி கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா எல்லாத்தையும் பார்த்து கன்சியூம் பண்ணுங்க. ஏன்னா இப்பெல்லாம் எது சாப்பிட்டாலும் இறந்து போற மாதிரி தான் நிலைமை இருக்குது. சாக்லேட் சாப்பிட்டு இறந்து போறாங்க, ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போறாங்க. சோ நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கவர்மெண்ட் இன்னமும் அவங்க சைடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தனை உயிர் இறந்து போனதுக்கு அப்புறம் தடுத்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி அங்கங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட நிலைமை என்ன? இது குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் அவங்க தனிப்பட்ட விருப்பம். பட் பைக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டா போவாத, உங்களுக்காக மாம் வெயிட் பண்றாங்க, வைஃப் வெயிட் பண்றாங்க, டாக்டர் வெயிட் பண்றாங்கன்ட்டு. அதே மாதிரிதான் நீங்க ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உங்க வீட்டை நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாட் வேணா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.